கொடுமையான வறுமையால் தன்னையும் தன் மக்களையும் பறிகொடுத்து தெய்வமாக மாறி இன்று வரை மக்களுக்கு தெய்வமாக அருள்பாலிக்கும் நல்லதங்காள் மற்றும் நல்லதம்பி வரலாற்றை நம்ம முழுவதுமாக தெரிந்து கொள்வோம். விருதுநகர் மாவட்டத்தில் வத்திராயிருப்பு பக்கத்தில் அர்ஜுனாபுரம் என்ற அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் மாமரங்களும் தென்னை மரங்களும் வாழை மரங்களும் தேக்கு மரங்களும் என பார்ப்பதற்கே செல்வ செழிப்பாக பச்சை பசேல் என்று பசுமையாக இருக்கும். இந்த அர்ஜுனாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு மதுராபுரி எனும் நகரத்தில் பிறந்தவர் தான் ராமலிங்க மகாராஜா. இவருக்கு இந்திராணி என்ற மனைவி இருந்தார். இவருக்கும் இந்திராணிக்கும் திருமணம் முடிந்து பல வருடங்களுக்கு பிறகுதான் குழந்தை பேர் கிடைத்தது. மொத்தம் 2 குழந்தைகள். மூத்த குழந்தையின் பெயர் நல்லதம்பி, இளைய குழந்தையின் பெயர் நல்லதங்காள். இந்த 2 குழந்தைகளுமே சிறு வயதிலேயே நல்ல செல்வ செழிப்புடன் வளர்ந்து வந்தனர். சில நாட்களுக்கு பிறகு ராமலிங்க மகாராஜாவுக்கு முதுமை காலம் வந்தது. தான் உயிரோடு இருக்கும் பொழுதே நல்லதம்பிக்கு முடிசூட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். உடனே குந்தல தேசத்தை ஆட்சி புரிந்து வந்த கோமகனின் மகள் மூலி அலங்காரியை திருமணம் செய்து வைத்தார். திருமணம் முடிந்த 10வது நாள் நல்லதங்காளின் தாய் இந்திராணி இறந்துவிட்டார். மனைவி இறந்த துயரத்தாலும் தன்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணம் முடித்து வைக்கவில்லையே என்ற துக்கத்திலும் ராமலிங்க மகாராஜா சில நாட்கள் கழித்து இறந்துவிட்டார். தாயும் தந்தையும் இறந்த பின்னர் நல்லதங்காளின் அண்ணன் நல்லதம்பி அவளை அதிக பாசத்துடன் வளர்த்து வந்தார். இனி தனது தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணிய நல்லதம்பி நிறைய நல்ல வரன்களை எல்லாம் பார்த்தார். மானாமதுரையில் உள்ள காசிராஜனுக்கு தனது தங்கையான நல்லதங்காளை திருமணம் முடித்து வைக்க எண்ணினார் நல்லதம்பி. சித்திரை திங்கள் புதன்கிழமையன்று அர்ஜுனாபுரத்தில் கோலாகலமாக திருமணம் நடந்தது. நல்லதம்பி தனது தங்கையான நல்லதங்காளுக்கு நிறைய சீதனம் கொடுத்தார். தங்கத்தினாலும் நகைகளும் வெள்ளியினாலான பூஜை பொருட்களும் வெள்ளாடுகளும் பசுமாடுகளும் பொன்னாலான முக்காலி போன்ற நிறைய பொருட்களுடன் கூடிய பணிப்பெண்களையும் கொடுத்து கலங்கிய கண்களுடன் பிரியா மனம் இல்லாமல் மானாமதுரைக்கு நல்லதங்காளை வழி அனுப்பி வைத்தார் நல்லதம்பி. 8 ஆண்டுகள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். காசிராஜனுக்கும் நல்லதங்காளுக்கும் 7 குழந்தைகள் பிறந்தனர். இதில் 4 ஆண் குழந்தைகளும் 3 பெண் குழந்தைகளும் இருந்தனர். இப்படி சந்தோஷமாக வாழ்ந்து வந்த இவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனை வந்தது. ஒரு நாள் மானாமதுரையில தண்ணீர் பஞ்சம் வந்தது. விளைச்சலும் குறைந்தது. ஆடு மாடுகள் எல்லாம் செத்து போயின. மக்கள் பலர் பேர் பசியினால் இறந்து போனார்கள். காசிராஜனுக்கு தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுவதை பார்க்க முடியவில்லை. உடனே தன்னுடைய நாட்டு மக்கள் அண்டை நாடு செல்வதற்கு ஏற்பாடு செய்தார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் கொடுத்து உதவி செய்தார். தினமும் தன்னுடைய மக்கள் அனைவருக்கும் உணவு கிடைச்சதா என்பதை தெரிந்ததுக்கு பிறகுதான் காசிராஜன் சாப்பிட்டு வந்தார். கொஞ்ச நாட்களிலேயே தானிய கிடங்கில் இருக்கும் பொருட்கள் எல்லாமே தீர்ந்து போயின. உடனே காசிராஜன் தன்னுடைய மந்திரி முதற்கொண்டு எல்லா மக்களையும் அடுத்த நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். காசிராஜனுடைய மனைவி நல்லதங்காளும் அவருடைய 7 குழந்தைகளும் பசியால் அழுது துடித்து கொண்டிருந்தனர். தன்னுடைய குழந்தைகள் பசியால் துடிப்பதை கண்ட நல்லதங்காள் தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு சென்றால் குழந்தைகளுக்கு உணவாவது கிடைக்கும், இப்படி பசியால் துடிக்க மாட்டாங்க என்று நினைத்தாள். இதை எப்படி காசிராஜனிடம் கூறுவது என்று நினைத்து காசிராஜனை தன்னுடன் கூட்டி சென்று விடலாம், அப்போது வறுமையிலிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்து தன்னுடைய விருப்பத்தை காசிராஜனிடம் சொன்னாள் நல்லதங்காள். காசிராஜனிடம் நல்லதங்காள் என்னுடைய அண்ணன் வீட்டிற்கு செல்லலாமா என்று கேட்டால். இதை கேட்டதுமே காசிராஜனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. அதற்கு காசிராஜன் சொன்னார், நான் இந்த நாட்டிற்கு அரசன், எந்த நிலை வந்தாலும் நான் வரக்கூடாது. நீ வேண்டுமென்றால் நம்முடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு உன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு சென்று வா என்று நல்லதங்காளை அனுப்பி வைத்தார். நல்லதங்காலும் குழந்தைகளுக்கு நல்ல உணவு கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் அவர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு நடந்து சென்றார். காடு மேடு கடந்து நல்லதங்காலும் அவர்களுடைய 7 குழந்தைகளும் மானாமதுரையிலிருந்து காட்டு வழியில் சென்றார்கள். அப்போது நல்லதங்காலுக்கு வழி தெரியவில்லை. பக்கத்தில் இருந்த மரத்தின் அடியில் இலைப்பாரினார். அப்பொழுது குழந்தைகள் பசியால் துடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தன. அதை கண்ட நல்லதங்காலும் கதறி அழுதாள். நல்லதங்காலின் அழுகுரலை கேட்டதும் வேடர்கள் எல்லோரும் ஓடி வந்து நல்லதங்காலிடம் விசாரித்தனர். தலைவிரி கோலமாக பசியால் மெலிந்து போய் யார் என்றே அடையாளம் தெரியாமல் இருந்த நல்லதங்காலை பார்த்தவுடன் வேடர் குல தலைவன் வாய்விட்டு அழுதார். ஏனென்றால் அந்த வேடர் குல தலைவன் யார் என்றால் நல்லதம்பிதான், நல்லதங்காலின் உடன் பிறந்த அண்ணன். ஏன் வேடர் குலத்தில் வந்தார் என்றால், ஒரு புலி ஒன்று ஊர் மக்களை துன்பப்படுத்தி கொண்டே இருந்தது. அந்த புலியை வேட்டையாடவே வேடர் உருவத்தில் இருந்தார். நல்லதம்பி நல்லதங்காலை பார்த்து கதறி அழுதார். அதன் பிறகு நடந்ததை எல்லாவற்றையும் நல்லதங்காள் தன்னுடைய அண்ணனிடம் சொன்னாள். இதை கேட்டதும் நல்லதம்பி நல்லதங்காளிடம், தங்கையே, நான் வந்த வேலை முடிய இன்னும் சற்று காலமாகும், அதனால நீ அரண்மனைக்கு சென்று விடு.
முதலில் பசியால் உன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு போ. அங்கு அண்ணி உனக்கு வேணுங்கிறத எல்லாம் தருவாள் என்று சொன்னார் நல்லதம்பி. அதன் பிறகு நல்லதம்பி தன்னுடைய பரிவாரங்களை அழைத்து என்னுடைய தங்கை நல்லதங்காலை அரண்மனைக்கு அழைத்து செல்லுமாறு உத்தரவிட்டான். அந்த நேரத்தில் அர்ஜுனாபுரம் அரண்மனை மாடத்தில் பெண்கள் எல்லோரும் தனக்கு சேவகம் செய்ய ரொம்ப சந்தோஷமாக உட்கார்ந்திருந்தார் நல்லதம்பியின் மனைவியான மூலி அலங்காரி. மூலி அலங்காரிக்கு செந்திலவதி என்ற தம்பியும் இருந்தார். இவர் நல்லதங்காலும் அவளுடைய 7 குழந்தைகளும் வறுமையால் தன்னுடைய நாட்டை விட்டு அண்ணனை தேடி வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நல்லதங்காலும் அவளுடைய குழந்தைகளும் அரண்மனைக்கு வருவதை முன்னாடியே காட்டில் நடந்த நிகழ்ச்சியை தன்னுடைய சகோதரி மூலி அலங்காரிடம் அவசர அவசரமாக சொன்னார் செந்திலவதி. இதை கேட்டதும் மூலி அலங்காரிக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. அடடா, நல்லதங்கால் மறுபடியும் அரண்மனைக்கு வந்து விட்டாளா? இனி இங்கு இருக்கும் சொத்தை எடுத்துக்கொண்டு சென்று விடுவாள் என்று நினைத்து கொண்டு அங்கிருந்த பணிப்பெண்கள் அனைவரையும் போக சொல்லிவிட்டாள். அரண்மனையில் உள்ள உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் பாதாளத்தில் உள்ள அறையில் கொண்டு போய் மறைத்து வைத்தாள். அதன் பிறகு தானும் ஒரு மூலையில் சென்று படுத்துக்கொண்டாள். கொஞ்ச நேரத்தின் அரண்மனையின் வாயிலை நுழைந்தாள் நல்லதங்காள். நுழைந்தவுடன் வாசல் கதவு அடைத்திருப்பதை பார்த்து நல்லதங்காலுக்கு ஏதோ ஒரு தவறான விஷயம் நடக்கிறது என்பது உணர்ந்து கொண்டாள். கதவிற்கு அருகில் சென்றதும் நல்லதங்கால், அண்ணி, கால் கைகள் எல்லாம் வலிக்கிறது, என்னுடைய பிள்ளைகள் பசியால் அழுகிறார்கள், கதவை திறங்க அண்ணி என்று கதவை தட்டினாள். ஆனால் மூலி அலங்காரி கதவை திறக்கவில்லை. அதன் பிறகு அழுது கொண்டே இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து, ஈஸ்வரனே, என்னுடைய பிள்ளைகள் பசியார கதவை திறங்க என்று கதறி அழுதாள். கொஞ்ச நேரத்தில் அரண்மனையின் கதவுகள் தானாகவே திறந்தது. உடனே நல்லதங்கால் தன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு மூலி அலங்காரி இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அண்ணி, என்னுடைய பிள்ளைகள் பசியால் துடிக்கின்றனர், ஏதாவது சாப்பிடுவதற்கு கொடுங்கள் என்றாள் நல்லதங்கால். உடனே மூலி அலங்காரி, நானே உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறேன், காட்டிற்கு சென்ற உனது அண்ணன் அவர்கள் நல்லபடியாக படைகளோடு நம்பி வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அனைவருமே விரதம் இருக்கின்றோம், அதனால எதுவும் சமைக்கவில்லை என்று பதில் சொன்னார். இதை கேட்டதுமே நல்லதங்கால், சரி அண்ணி, அண்ணன் வரும் வரை நான் பசியை பொறுத்துக் கொள்கிறேன், ஆனால் எனது குழந்தைகள் பசியார ஏதாவது கொடுங்கள் என்று கூறினாள். நான் அந்த அரிசியை வைத்துதான் எனது குழந்தைகளுக்கு உணவு சமைத்து கொடுக்கிறேன் என்று பணிவுடன் கேட்டாள் நல்லதங்கால். மூலி அலங்காரி நல்லதங்காலை பார்த்து, உனக்கு தெரியாதா, எங்களுடைய நாட்டிலும் பயங்கர பஞ்சம், விளைச்சலே இல்லை, அரிசிக்கு நான் எங்க போறது, இரு, கொஞ்சம் கேழ்வரகு வேண்டும் என்றால் தருகிறேன் என்று கூறிக்கொண்டு அதை உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடு என்று சொல்லி தன்னுடைய பணிப்பெண்ணை அனுப்பி வைத்தாள். அதன் பிறகு மூலி அலங்காரி இன்னொரு பணிப்பெண்ணை அழைத்து, நல்லதங்காலுக்கு ஒரு பச்சை மட்டையும் ஓட்டை பானையும் கொடு, அதை கொண்டு சமைக்கட்டும் என்று கூறினாள். அந்த பணிப்பெண்ணும் நல்லதங்காலுக்கு ஒரு பச்சை மட்டையும் ஓட்டை பானையும் கொடுத்தாள். எப்படியோ கேழ்வரகை அரைத்து கஞ்சி காய்ச்சுவதற்காக அடுப்பை பற்ற வைத்தாள் நல்லதங்கால். அடுப்பு எரியவே இல்லை. உடனே நல்லதங்கால் அழுது கொண்டே, தாயே அன்னபூரணி, நான் பத்தினி என்றால் இந்த அடுப்பு எரிய வேண்டும் என்று சொன்னான். உடனே அடுப்பு கொழுந்து விட்டு எரிந்தது. இதை பார்த்த பணிப்பெண் பயந்து போய் மூலி அலங்காரியிடம் ஓடி போய் இந்த விஷயத்தை கூறினார். இதை கேட்டதும் மூலி அலங்காரிக்கு கோபம் வந்தது. நல்லதங்கால் இருக்கும் இடத்துக்கு வந்தாள். மூலி அலங்காரி நல்லதங்காலை பார்த்து, உன்னுடைய திருமணத்தின் போது நீ எடுத்து சென்ற செல்வம் எல்லாம் பத்தாது என்று இன்று அரண்மனைக்கு கொளுத்து போய் வந்திருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு கேழ்வரகு கஞ்சியை கொதித்து கொண்டிருக்கும் பொழுதே பானையை தனது காலால் எட்டி உதைத்தாள். பானையில் உள்ள கஞ்சி எல்லாம் தரையில் சிதறி கிடந்தன. இதை பார்த்ததும் பசியால் இருந்த நல்லதங்காலின் குழந்தைகள் தரையில் சிதறிய கஞ்சியை வலித்து குடித்தனர். நல்லதங்காலுக்கு இந்த காட்சியை பார்க்கவே முடியவில்லை. இனியும் இங்கிருந்து அவமானப்படக்கூடாது என்று நினைத்து கொண்டு தன்னுடைய 7 குழந்தைகளும் அழைத்து கொண்டு சென்று விட்டாள். தன்னுடைய பிள்ளைகள் மீண்டும் பசியால் துடித்ததைக் கண்ட நல்லதங்கால் மிகுந்த வேதனை அடைந்தாள். இந்த வாழ்வுக்கு நம்ம இறந்தே போய்விடலாம் என்று நினைத்து பாலடைந்த கிணறை தேடி சென்றாள் நல்லதங்கால். தன்னுடைய அண்ணன் வந்தால் தன்னுடைய வழியை தெரிந்து கொள்வதற்காக போகிற வழிகள் எல்லாம் ஆவாரம் பூச்செடிகளை உடைத்து போட்டு கொண்டே சென்றாள் நல்லதங்கால். கொஞ்ச தூரம் சென்ற பிறகும் எந்த ஒரு கிணற்றையும் காணவில்லை. அந்த காட்டில் 3 பேர் ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருந்தனர். அவர்களிடம் சென்று, நல்லதங்கால், எங்களுக்கு ரொம்ப தண்ணீர் தாகமாக உள்ளது, எனவே பக்கத்தில் ஏதாவது கிணறு இருக்கிறதா என்று கேட்டார். உடனே ஆடு மேய்ப்பவர்கள் 3 ஒருவர், ரொம்ப தூரத்துக்கு கருப்பராயன் என்ற ஒரு கோவில் உள்ளது, அதை தாண்டி போனா ஒரு கிணறு இருக்குது என்று கூறினார். உடனே நல்லதங்கால் தன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு கிணறு இருக்கும் இடத்திற்கு சென்றார். அங்கு சென்றதும் நல்லதங்காலின் குழந்தைகள் அனைவரும் பசிமயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நல்லதங்காலும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தாள். அந்த சமயத்தில் தான் நல்லதங்காலின் மனதில் ஒன்று தோன்றியது. எந்த சமயத்திலும் அலையா விருந்தாளியாக யாருடைய வீட்டிற்கும் போகக்கூடாது என்று கணவன் காசிராஜன் சொன்னது நினைவிற்கு வந்தது. தன்னுடைய தவறை எண்ணி அழுது கொண்டே இருந்தாள்.
தன்னுடைய கணவனின் பேச்சை கேட்காமல் வந்தது எவ்வளவு தவறு என்று இப்பொழுது எண்ணி பார்த்தாள். நல்லதங்காளின் குழந்தைகள் கிணற்றாற்றங்கரையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தனர். தன்னுடைய குழந்தைகள் தூங்கி முழித்துவிட்டால் அவர்களை கிணற்றில் தூக்கி போடுவதற்கு மனதே வராது. எனவே இதுதான் சரியான சமயம் என்று நினைத்த நல்லதங்காள் தன்னுடைய தாலியை கழற்றி தன்னுடைய கணவனோ அல்லது அண்ணனோ தன்னை தேடிக்கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய கண்ணீர் படுமாறு அதை கிணற்றின் மேட்டிலே வைத்துவிட்டு உடனே கிணற்றை 3 முறை சுற்றி வந்து ஒவ்வொரு குழந்தைகளாக தூக்கி கிணற்றில் போட்டாள். இந்த சத்தம் கேட்டு நல்லதங்காளின் மூத்த மகன் கண் விழித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பியோட முயற்சி செய்தான். அவன் அம்மாவிடம், என்னை மட்டுமாவது தப்பித்து போக விடுங்கம்மா, நம்முடைய வம்சத்தின் பேர் சொல்ல நான் மட்டுமாவது இருக்கிறேன் என்று கூறி கதறி அழுதான். நல்லதங்காலும் தன்னுடைய மகனின் பேச்சை கேட்டு அழுது கொண்டே தன்னுடைய மூத்த மகனை பிடித்து கிணற்றில் தூக்கி போட்டுவிட்டு கடைசியில் தானும் கிணற்றில் குதித்தாள். இப்போது நல்லதங்காலும் அவளின் 7 குழந்தைகளும் கிணற்றில் இறந்து மிதந்தனர். இந்த நேரத்தில் நல்லதங்காளின் அண்ணன் நல்லதம்பி வேட்டையை முடித்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்தான். தன்னுடைய தங்கையையும் 7 குழந்தைகளையும் அரண்மனை முழுவதுமே தேடினான். அவர்கள் அங்கு எங்குமே இல்லை. உடனே தன்னுடைய மனைவி மூலி அலங்காரியிடம் வந்து கேட்டான் நல்லதம்பி. உடனே மூலி அலங்காரி தன்னுடைய கணவனிடம், நானே உடம்பு முடியாமல் படுத்து கொண்டிருக்கிறேன், அப்படி இருந்தும் உங்களுடைய தங்கைக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் சுவையான உணவுகளை சமைத்து போட்டேன். ஆனால் அவர்கள் எல்லோரும் அண்ணன் வந்து சாப்பாடு போட்டால்தான் சாப்பிடுவோம் என்று கூறிவிட்டு இல்லை என்றால் சாப்பிட மாட்டோம் என்று கோபப்பட்டு இங்கிருந்து சென்று விட்டனர் என்று பொய் சொன்னாள் மூலி அலங்காரி. நல்லதம்பிக்கு தன்னுடைய மனைவி சொன்னது சரியாக படவில்லை. உடனே நல்லதம்பி அங்குள்ள பணிப்பெண்களிடம் விசாரித்தான். உடனே நல்லதம்பி தன்னுடைய தங்கையை தேடி காட்டிற்குள் சென்றான். வழியெங்கும் ஆவாரம் பூவை பின்தொடர்ந்து சென்றான் நல்லதம்பி. ஆனால் மறுபுறம் மானாமதுரையில் நல்ல மழை பெய்து நாடே செழிப்பாக இருந்தது. காசிராஜனும் தன்னுடைய மனைவி நல்லதங்காலையும் 7 குழந்தைகளும் நல்லதம்பி வீட்டிலிருந்து அழைத்து கொண்டு வரலாம் என்று சொல்லி காசிராஜன் அர்ஜுனாபுரத்திற்கு புறப்பட்டான். அந்த காட்டின் வழியாகத்தான் நல்லதம்பியும் தன்னுடைய தங்கை நல்லதங்காலை தேடிக்கொண்டு சென்று கொண்டிருந்தார். நல்லதம்பியும் காசிராஜனும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டனர். நல்லதம்பி நடந்த உண்மைகள் எல்லாமே காசிராஜனிடம் சொன்னார். அந்த ஆவாரம் பூவை பின்தொடர்ந்து காசிராஜனும் நல்லதம்பியும் இருவருமே சென்றனர். அது ஒரு கிணற்று பகுதியை வந்தடைந்தது. கிணற்றுக்குள் நல்லதங்காலும் அவளுடைய 7 குழந்தைகளும் இறந்து மிதந்து கொண்டிருந்தனர். இதை பார்த்ததும் காசிராஜனும் நல்லதம்பியும் கதறி அழுதனர். அதன் பிறகு நல்லதங்காலையும் அவளுடைய 7 குழந்தைகளையும் வெளியே எடுத்து ஈம காரியங்களை செய்தனர். உடனே காசிராஜன் தன்னுடைய மனைவி நல்லதங்காலும் 7 குழந்தைகளும் இறந்த துக்கம் தாங்காமல் அங்கேயே இறந்து போனார். மிகுந்த வருத்தத்தில் இருந்த நல்லதம்பிக்கு மிகப்பெரிய கோபம் எழுந்தது. தன்னுடைய தங்கையும் அவளுடைய குழந்தைகளும் இறந்ததற்கு மூலி அலங்காரி தான் முக்கிய காரணம் என்று நினைத்து கொண்டு மூலி அலங்காரியையும் அவளுடைய வம்சத்தையே அழிக்க வேண்டும் என்று ஒரு சபதம் எடுத்தார். உடனே அரண்மனைக்கு சென்று தன்னுடைய மனைவி மூலி அலங்காரியிடம், ஒரு துக்கம் நடந்த வீட்டில் நல்ல காரியம் உடனே நடத்த வேண்டும், இதனால் உன்னுடைய தம்பி செந்திலபதிக்கு திருமணத்தை நடத்தி வைக்கலாம், உன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் வர சொல்லு என்றான் நல்லதம்பி. இதனால் மூலி அலங்காரிக்கு ரொம்ப சந்தோஷம். திருமண ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாக நடந்தது. நல்லதம்பி தன்னுடைய அரண்மனையில் உள்ள சிற்பியை அழைத்து ஒரு பொய்யான மண்டபத்தை தயார் செய்யும்படி கூறினான். திருமணத்திற்காக இரு தரப்பிலும் நிறைய சொந்த பந்தங்கள் வந்தனர். மூலி அலங்காரியின் சொந்த பந்தங்களை அந்த பொய்யான மண்டபத்தில் தங்க வைத்தான். தன்னுடைய சொந்த பந்தங்களை தானுடைய அரண்மனையிலே தங்க வைத்தான். திருமணம் நடப்பதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் நல்லதம்பி திட்டம் போட்டது மாதிரியாக போலியாக கட்டப்பட்ட மண்டபம் இடிந்து விழுந்தது. மூலி அலங்காரியின் வம்சமே அடியோடு அழிந்து விட்டது. உடனே தன்னுடைய கடமையை நல்லபடியாக செய்து முடித்து விட்டோம் என்று நினைத்து கொண்டே நல்லதம்பி ஈட்டி மீது பாய்ந்து உயிரை விட்டார். இவர்களுடைய இந்த பாச போராட்டத்தை பார்த்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் அங்கு வந்து இவர்களுக்கு அருள்பாலித்து ஆசி வழங்கினார். அதே பகுதியில் கோவில் அமைத்து இவர்கள் இருவரையும் யார் ஒருவர் வணங்கி வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை எப்பொழுதும் நிம்மதியாக இருக்கும் என்று சிவபெருமான் இவர்களுக்கு தெய்வமாக அருள்பாலிக்க சொன்னார். பச்சை ஆடை பொருத்திய வயல்களுக்கு மத்தியில் தான் அர்ச்சனாபுரத்தில் இந்த கோவில் உள்ளது. இங்குள்ள கோவில் அமைப்பை பார்த்தால் மற்ற கோவில்களைப் போல் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும். கோவில் கருவறையில் நல்லதங்கால் சிலை கம்பீரமாக இருக்கும். 7 குழந்தைகளின் சிலையும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு தனியே இன்னொரு சன்னதியாக இருக்கும். இந்த கோவிலுக்கு சற்று தொலைவில் தான் அந்த பாழடைந்த கிணறுமே சிதைந்து போய் உள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதமும் பொங்கல் விழாவின் போது நல்லதங்காலின் உறவினர் வழித்தோன்றல்களில் வந்தவர்கள் மானாமதுரையிலிருந்து வந்து விழாவில் கலந்து கொள்கிறார்கள். இந்த திருவிழா 4 நாட்கள் நடக்கிறது. அதன் பிறகு மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையும் சிறப்பாக நடக்கிறது.
அவர்கள் வாழ்ந்த அரண்மனையின் எஞ்சிய இடிபாடுகள், தற்கொலை செய்து கொண்ட கிணறு போன்றவை இன்னும் வத்திராயிருப்பில் இன்றும் உள்ளது. நல்லதோர் தெய்வமாவார் என்ற ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில் தான் நல்லதங்காலும் நல்லதம்பியும் வாழ்ந்த அரண்மனை கோவிலாக போற்றப்படுகிறது. நல்லதங்காலுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உயிருக்குமே ஏற்படக்கூடாது. பசியால எந்த ஒரு உயிரும் பார்த்தீங்கன்னா வாடும் பொழுது அதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்மளால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு உயிருக்கு உணவுகளை நம்ம வழங்கி கொண்டு இருப்பது தான் சிறப்பான ஒரு விஷயம். இந்த உலகத்துல நம்ம எதை கொடுத்தாலுமே அதுல ஒரு நிறைவு இருக்காது. ஒரு உயிருக்கு நம்ம உணவு கொடுக்கும் பொழுதுதான், அந்த வயிறார அவர்கள் சாப்பிடுவதை பார்க்கும் பொழுதுதான் நம்மளுடைய மனமும் நிறைவடையும். அதனால தினமும் பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களால முடிந்த ஒரு ஒரு உயிருக்காவது உங்களால முடிந்த ஏதாவது ஒரு உணவை கூட அதற்கு வாங்கி கொடுங்க. இதனால அவர்களுடைய பசியும் மாறும், நமக்கும் அதற்கான புண்ணியமும் வந்து சேரும். மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.